ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம கீழே இறங்குவோம். ஏன்னா யார் உள்ள வந்திருக்கா அப்படிங்கிறது அந்த இன்சார்ஜ் பர்சனுக்கு அந்த 50 பேரை பற்றி தெரியாது. அதனால அவங்களுடைய விவரங்கள் வந்து புகைப்படத்தோட நாங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால மாநாட்டிற்கு வருபவர்கள் வார்டு ரீதியாக இன்சார்ஜ் போட்டிருக்கோம். அவங்கள்ட்ட உங்க முழு விவரங்களை கண்டிப்பாக கொடுங்க. உங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வர வேண்டியது என்னோட முழு கடமையாக இருக்கிறது. தளபதியாரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான ஏற்பாடுகளை செய்து தருவது என்னுடைய கடமை என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். நாம் அனைவரும் களமிறங்க தயாராக இருக்கோம். உங்களோட கரம் பிடித்து நடக்க நானும் தயாராக இருக்கிறேன். மிகுந்த நன்றி. இது எங்கள் தளபதியாரோட முதல் மாநில மாநாடு. இந்த மாநாட்டிற்கு தேவையான விதிமுறைகளை பற்றி ஆலோசனை நடத்தி இந்த இடத்துல நடத்தியிருக்கோம். இங்கே பெண்கள் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வந்து இந்த இடத்துல சரிசமமாக பங்கெடுத்திருக்காங்க. எங்கள் தளபதியாரோட கோட்பாடு என்ன, சம வாய்ப்பு சம உரிமை. ஆண்களுக்கு எவ்வளோ சம உரிமை கொடுத்துருக்காங்களோ பெண்களுக்கும் இந்த இடத்துல சம உரிமை கொடுத்துருக்காங்க. அதில் நான் தளபதியாரோட பயணிக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே ஆயிரக்கணக்கான தோழர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும், குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா பெண்கள், முதியவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு ஏராளமானவர்கள் வந்து இந்த மாநாட்டில் பங்கெடுக்கிறதா உறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு வாகன ஏற்பாடுகள்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு வாகனத்திற்கும் செவிலியர்களை அமைச்சிருக்கிறோம். தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக வழக்கறிஞர்களை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இன்னொன்று வந்து மாநாட்டுக்கு வரவங்களுக்கான விவரங்களை வந்து நாங்கள் விவரப்பட்டியல் தயாரித்திருக்கோம். அதில் அவங்களோட பெயர், அவங்களோட முகவரி, அவங்களோட ஆதார், அவங்களோட வாக்காளர் அட்டை, அவங்களோட இரத்த வகுப்பு எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஃபோட்டோவோட அவங்களோட டீட்டெயிலை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல ஏறும்போது இறங்கும்போது யார் ஏறுறா யார் இறங்குறா அப்படிங்கிறது அந்த இன்சார்ஜ் நபருக்கு நாங்கள் வந்து சொல்லணும். அதே மாதிரி ஓட்டுநர்களோட உரிமமும் வாங்கியிருக்கிறோம் நாங்கள். அதில் அவங்களோட ஆதார், அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அதையும் நாங்கள் சேகரித்து வச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டில் எவ்வளோ பாதுகாப்பாக நாங்கள் கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறத தளபதியாரும் பொதுச் செயலாளரும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. அதுக்கு தக்கன அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அவங்களுக்கு இடம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்கு சாப்பாடு வசதிகள் இருந்து எல்லாமே செஞ்சுருக்கிறோம். பெண்களுக்குன்னு தனித்தனி அறைகள் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த விழாவிற்கு வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்னா வழக்கறிஞர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, தொழில்நுட்ப அணி எல்லா அணிகளும் இந்த இடத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க. நாங்கள் வந்து குறைய எதிர்பார்த்தோம். ஆனால் எங்கள் தளபதியாருக்கு இங்கே கூடின கூட்டமோ 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள். வெறும் இந்த தூத்துக்குடி இந்த ஒரு மண்டபத்தில் 1000 பேர் கூடியிருக்காங்க அப்படின்னா மாநாட்டுக்கு தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். அதனால எங்கள் தளபதியாரோட மாநாடு தளபதியின் நாடாக அமையும். தமிழ்நாடு என்பது எங்கள் தளபதியின் நாடாக அமைய எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் இந்த இடத்துல எங்கள் தளபதியாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.